கரூர் மாவட்டம் புகழூர் வட்டாரத்தில் அதிகப்படியான வெற்றிலை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வெற்றிலை விவசாயம் தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்து செய்து கொண்டு வருகின்ற ஒரு தொழில். இந்த வெற்றிலை விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு 10 குடும்பங்கள் வாழுகின்ற சூழ்நிலையில் இந்த விவசாயத்தை நம்பி இருக்கின்ற விவசாயிகள் இன்றைய சூழ்நிலையில் மிகவும் கஷ்டப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், காவிரியில் தண்ணி இல்லை, அதனால் புகழூர் வாய்க்காலில் தண்ணி வரவில்லை. புகழூர் வாய்க்காலில் தண்ணி இல்லாதனால வெற்றிலைக்கு தேவையான தண்ணி கிடைக்கல. அந்த தண்ணிக்காக போர் அங்கே இங்கேன்னு எந்த இடத்துல தண்ணி கிடைக்குதோ அங்கெல்லாம் எடுத்து இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுற சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வெற்றிலை மழை பெய்யும். அதாவது செப்டம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கி செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு 2 மாத காலத்திற்கு கை கொடுக்கும். அந்த மழை இருக்கும்பொழுது வெற்றிலை பயிர்கள் நல்ல முறையில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பருவகாலம். அந்த மழை இல்லாத காரணத்தால் வெற்றிலை வளர்ச்சி இல்லை, வெற்றிலை கொடி வளர்ச்சி இல்லை, ஈல்டு கிடைப்பதில்லை. அதனால் அந்த பாதிப்பும் சேர்ந்து கொண்டது. தண்ணீர் இல்லாத பாதிப்பு, மழை இல்லாத பாதிப்பு, தொடர்ந்து பனி விட்டது. பனி வந்தால் எப்பொழுதுமே நன்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற கொடி அப்படியே நின்று போகும். ஏன்னா வளர்ச்சி குன்றி போகும் பனியில். ஆனால் மழையும் தண்ணீரும் இருந்து வளர்ந்ததுன்னா அந்த பனியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அந்த மழையும் தண்ணீரும் இல்லாத காரணத்தினால இந்த பனியினுடைய தாக்கம் அதிகரித்து வெற்றிலை மிகவும் மோசமான நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. ஈல்டு கிடைக்காத சூழ்நிலையில் இருக்குது. இந்த நிலையில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கின்ற சூழ்நிலையில் கொள்முதல் செய்வோர், அதாவது வெற்றிலை இருக்கின்ற வெற்றிலை கிள்ளி மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் கொள்முதல் செய்கின்ற வியாபாரிகள் அந்த வெற்றிலை கொள்முதல் செய்வதில் 1/4 பங்கு தான். அதாவது 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய வெற்றிலையை 250-300 ரூபாய்க்கு தான் வாங்குகின்ற சூழ்நிலை இருக்கிறது. காரணம், பண பரிவர்த்தனை குறைவாக இருப்பதால் அவர்களால் வாங்கவும் முடியவில்லை. நாம் அதுக்கு மேலே அவங்ககிட்ட கேட்க முடியல. அந்த 1000 ரூபாய்க்கு குறைவான விலையை கூட கொடுக்கும்போது அந்த பழைய 500 ரூபாய் நோட்டுகளை தான் கொடுக்குறாங்க. அதை கொண்டு அந்த கூலிக்காரங்களுக்கு வெற்றிலை கிள்ளுகின்ற தொழிலாளர்களுக்கு, வெற்றிலையில் கொடிக்கால் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கொடுக்குற அந்த கூலி, அந்த பணத்தை கொடுக்கும்போது அவர்கள் வாங்க மனமில்லாமல் வாங்குகிறார்கள். அதை மாற்றுவதற்கு ரொம்ப சிரமப்படுகிறார்கள். இது மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது. இந்த சிரமங்களை தாங்கி கொண்டு இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளினுடைய செல்லாது என்று எதற்காக சொன்னார்களோ அந்த எண்ணம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சிரமத்தை தாங்கிக்கிட்டால் கூட பரவாயில்ல. காரணம், கருப்பு பணம், கள்ள நோட்டு, இந்த ரெண்டையும் ஒழிப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. இந்த இரண்டையும் ஒழிப்பது நோக்கம் என்றால் அந்த நோக்கம் நிறைவேறினால் இந்த விவசாயிகள் அல்லது பொதுமக்கள் படுகின்ற துயரத்திற்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். துயரப்பட்டாலும் பரவாயில்லை, செத்தா கூட பரவாயில்ல, 10 பேர் செத்தா கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கள்ளப்பணமும் கள்ள நோட்டும் கருப்பு பணமும் ஒழிய வேண்டும் என்பதிலே நாங்கள் அந்த சிரமத்தை தாங்கி கொண்டு இருக்கிறோம். இருந்தால் இந்த சிரமத்தை இதற்கு மேலும் தாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதற்கு தமிழக அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இந்த வெற்றிலை பயிர் விவசாயிகளுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் ஏதாவது தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தேவையான போர் கிணறுகள் அமைத்து கொடுப்பது, அதில் சொட்டு நீர் பாசனங்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து சொட்டு நீர் மானிய விலையில் அல்லது இலவசமாக கொடுத்தால் இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும், விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதற்கு அரசாங்கம் ஆவணை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றவருடைய பசியை போக்குகின்ற வேலையை தொழிலை செய்கின்றோம் விவசாயி. அவன் பசியாலும் அடுத்தவங்க பசியை போக்க முடியாமல் தான் வைத்த வெள்ளாமைக்கு, அதாவது தான் நட்ட பயிருக்கு தண்ணீர் கிடைக்காமல் பயிர் கருகுவதை பார்த்து இவன் கருகி விஷம் குடித்து வேறு எந்த வகையிலாவது தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அவனுடைய மனவேதனையை இந்த உலகம், இந்த நாடு நன்கு உணர வேண்டும். அதை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக இந்த விவசாயிகள் தற்கொலை நிகழ்ச்சியை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
எப்படி விவசாயத்தை காப்பாத்துறது? எடு லோகவா